சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? இனி ப்ராப்பரா பாடியை ஹைட்ரேட்டா வச்சுக்கணும். நல்ல ஹெல்தியான ஃபுட் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் கவினி அரிசி ஆப்பிள் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் இன்னைக்கு இந்த ரெசிபி ரெடி பண்றதுக்கு மயூரா பிராண்டோட கருப்பு கவினி அரிசி ஹெல்த் மிக்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். 2 பேருக்கு ரெடி பண்ணுறதுனா 4 ஸ்பூன் கருப்பு கவனி அரிசி மாவை ஒரு டம்ளரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சாசர் பேனில் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுக்க கவனி அரிசி மிக்ஸை உள்ள சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவு கட்டிப்பட்டு வந்து இதை ஆற வச்சிடலாம். இனி ஆப்பிளோட ஸ்கினை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மயூரா பிராண்டோட ஒரிஜினல் நாட்டு சக்கரை 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு டம்ளர் மில்க் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே நம்ம கருப்பு கவனி அரிசியில் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸ் அதவும் உள்ள சேர்த்துட்டு இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே அட்டகாசமான கருப்பு கவினி அரிசி ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஆப்பிள் மட்டும் இல்ல, ஸ்வீட்டா இருக்க எந்த ஃப்ரூட் வேணாலும் சேர்த்து இதே மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபைனலா கார்னிஷிங்காக நான் கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஹெல்தியா சாப்பிடணும், ஹெல்தியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு அட்டகாசமான சாய்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க.